கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையின் சீனியர் போதகர் பாஸ்டர் பால்பாண்டி அவர்களுடைய ரட்சிப்பு, அவங்களுடைய ஊழியத்தையும் குறித்து நாம் கேட்க போகிறோம். வாங்க நம்ம எல்லாரும் உங்களுடைய ஊழியத்தை குறித்து கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஆமென். பாஸ்டர், உங்களுடைய ரட்சிப்புக்கு முன்பான உங்களுடைய வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படின்னா நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ சீர்திருத்த சபையை சேர்ந்தவன். சிறு வயசுல இருந்து ஒரு பக்தி வளர்க்கப்பட்டவன் தான். நான் சிறுவையில இருக்கும்போது நம்ம ஊர்ல கோயில் குட்டி சொல்லுவாங்கல்ல, கோயில் குட்டி. ஆமா, கோயில மணி அடிக்கிறது, இந்த பாய் சுட்டுறது, அப்படி சில காரியங்கள் செய்யறதுக்கு என்னை ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்ப எனக்கு மாதம் 50 பைசா சம்பளம். கோயில் குட்டி வேலை செய்துட்டே இருந்தேன். ஊர்ல படிச்சு நான் வந்து 10 வரை படிச்சு SSLC படிச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன பாம்பேக்கு அனுப்பி வச்சார். அது வரைக்கும் நான் சன்மார்க்கமா தான் ஜீவித்தேன். எந்த கெட்ட பழக்கமோ எதுவும் கிடையாது. கெட்ட பழக்கம். எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சது. ஒரு மும்பைல சிவாகாயின்னு சொல்லுவாங்க, அது பார்மாசிட்டி கம்பெனி. அது வந்து வெளிநாட்டு கம்பெனி. அப்பவே எனக்கு 4 டிஜிட்ல சம்பளம். பாம்பேல ஃபர்ஸ்ட் கிரேட் கம்பெனி. பணம் வர ஆரம்பிச்ச உடனே, வருமானம் வர ஆரம்பிச்ச உடனே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்த உடனே, நீ நல்ல வருமானம் எடுக்கிறல்ல, நம்ம லக்ஸரி லைஃப் வாழ்வோம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ லக்ஸரி லைஃப் எப்படின்னா கொஞ்சம் பியர் குடிக்கும், நல்ல சிகரெட் குடிக்கும். இப்போ பியர் லக்ஸரி லைஃப் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இப்படியே பழகி லக்ஸரி என்பது என்னச்சுன்னா கொஞ்சம் பியர், அதுக்கப்புறம் கொஞ்சம் குவார்ட்டர், இப்படியே கூடி பிராண்டி, பிஸ்கி அப்படி சேர்த்து ஆரம்பிச்சாங்க குடிக்கிறது. இப்படியே குடிச்சு என்ன ஆச்சுன்னா குடி பழக்கத்துக்கு அடிமை. கடைசியில் லக்ஸரி லைஃப் ஆரம்பிக்கப்பட்ட அந்த குடிப்பழக்கம் கண்ட்ரியில கவர்மெண்ட் அந்த அளவுக்கு கொண்டு போய் இப்படியே வாழ்க்கை ஆரம்பிச்சு. நமக்கு தான் தெரியுமே, குடிப்பழக்கம் தான் முதல்ல எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் காரணம். வந்த உடனே அப்புறம் குடிப்பழக்கத்துக்கு அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்தாங்க. இந்த பூமி, இந்த பாம்பேல என்னென்ன பாவம் இருக்கும் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. குடி, அடி, பெண்கள் பின்னால போறது, களி பண்றது, இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இப்போ வளர என்ன ஆச்சுன்னா, இந்த குடி பழக்கத்துல இருந்து விடுதலை பெறணும்னு விரும்புறேன். எல்லா கெட்ட பழக்கம் வந்துடுச்சு. சரீரம் கெட்டு போயிட்டே இருக்கு. நல்லா புரியுது. அப்ப இது விடுதலை பெறணும். எப்படி பெற? அப்போ வந்து சொன்னா பூனாவுக்கு போகும், அங்க ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட போனா விடுதலை கிடைக்கும். அதனால போகல. இப்படியே யோசிச்சு கொண்டு இருக்கும்போது என்னுடைய தங்கச்சி சித்தப்பா அவளை நான் பார்த்தேன். பாம்பேல இருந்தா கொஞ்சம் ஆவிக்குரிய பிள்ளை. அவளை சொன்னேன், குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க மாட்டேங்குது, என்ன செய்ய? அவர் இயேசு விசுவாசின்னு சொன்னான். இயேசு விசுவாசிக்கணும், நானே கிறிஸ்தவன் தானே பாப்பா அப்படியே அசட்டு விட்டுட்டேன். இப்படி கொஞ்சம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் கிடைத்ததுக்கு அப்புறம் நல்லா குடிச்சு, ராத்திரி 10:30 மணி நல்லா குடிச்சாச்சு. குடிச்சுக்கிட்டு தாராவியில தான் ஃப்ரான்சிஸ் கேம்ப்ல 5ஆம் நம்பர்ல இருந்தேன். அங்கதான் இருந்தீங்க? மேல் வீட்டுல மெத்தையில. இப்ப நான் மட்டும் தனியா இருக்கிறேன், வேற யாரும் இல்லை. என் கூட இருந்த பையன் வெளியே போயிருந்தான். ஒரு ராத்திரி 10:30 மணி இருக்கும். நீங்க வந்து பேச்சுலர்? அந்த டைம் பேச்சுலர் இல்ல, மேரேஜ் ஆயிடுச்சு. குடி பழக்கமா இருக்கும் போதே மேரேஜ் ஆயிடுச்சு. என் சொந்த பொண்ணுதான், அத்தை பொண்ணு. முடிச்சுட்டாங்க. ஆனா வந்து குடி பழக்கம் மாறல, குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்ப விடுதலை பெற ஆசைப்படுறேன், முடியல. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ராத்திரி 10:30 மணி இருக்கும். நான் குடியாரன் எல்லாருக்கும் தெரியும். அந்த சார்பு தெரிந்து 90 feet ரோட்ல தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்ம இப்படியே போனா சீக்கிரம் செத்து மனைவி அண்ணாதி ஆயிடுவாங்க, யாரு பாதுகாப்பா, என்ன செய்ய? அப்படி ஒரு எண்ணம் வந்து நினைக்கிறேன். அப்போ என் தங்கச்சி சொன்னாலே இயேசு விசுவாசி வந்துச்சு. சரி, இயேசு தான் விசுவாசித்து பார்ப்போமே. முழங்கால் போட்டு, இயேசுவே நீ எனக்காக மரித்தி ஒரு வாரத்தை எனக்கு விடுதலை தர முடியும். அந்த குடிச்சு இருக்கும் போதே நீங்க பிரேயர் பண்றீங்க. நல்ல போத வயது புள்ளச்சார குடிச்சுக்கிட்டே ஜெபம் பண்றேன், எனக்கு விடுதலை நீ எனக்காக மரித்தி விசுவாசிக்கிறேன். கேட்டனா? கேட்ட அந்த நிமிடமே ஒரு வல்லம் இறங்கிச்சு. எனக்கு பசுத்தவெல்லாம் தெரியாது, ரட்சிப்பெல்லாம் தெரியாது. கேட்ட உடனே ஒரு வல்லம் இறங்கி உடனே நான் சொத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே நான் பாவி, இயேசுவே நான் பாவி, இயேசுவே நான் கத்துறேன். எனக்கு ஒரு சுயநலம் சொல்லுது. ராத்திரி 10:30 மணி ஆச்சு,
நீ குடிகாரன் எல்லாரும் தெரியும், நீ ஜாஸ்தி போது ஆயிட்டு போல, அதனாலதான் அப்படி ஒரு கத்துறான் நினைப்பாங்களே, எல்லாம் உண்டாகுது. நடக்க முடியல. எப்படி குடிகாரன் எல்லாரும் தெரியுமே, அந்த சால் முழுவதும் தெரியும் குடிகாரன். அவன் நினைச்சிருப்பாங்க, ஓ பால்பாண்டிக்கு ஜாஸ்தி குடியாயிடுச்சு, அதிகமாயிட்டு புலம்புறாங்க நினைச்சிருப்பாங்களே. அப்படி நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். ஆனா முடியாம ஒரே அழுகுதான், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி. என் கூட இருக்க அந்த பையன் கதவை தட்டுறான், திறக்க சொல்லுது. நான் அதையும் போய் இஷ்டம் இல்லை, ஒரே அழுகுதான், பாவி பாவின்னு அழுதுகிட்டே இருக்கிறேன். அவன் எப்படியோ உள்ள வந்துட்டான். அதாவது ஏசாயா எப்படி தேவனுடைய வல்லமை கண்ட போது அவனுடைய நாக்க தெய்வம் தொடும்போது நான் அதமானே அப்படின்ட்டு அந்த மாதிரி தேவனோட ஒரு சந்திப்பு. எனக்கு என்னன்னு தெரியாது, ரட்சிப்புன்னு தெரியாது, பசுத்தாயின்னு தெரியாது, கிறிஸ்தவனா இருந்தாலும் இதை குறித்து எனக்கு தெரியாது. பைபிளை பார்க்கும்போது சங்கீதம் மட்டும் தெரியும், நடுப்பக்கம் இருக்கு சங்கீதம், மற்றபடி எனக்கு தெரியாது. இப்படி நான் எழுதினேன், அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் எவ்வளவு எனக்கு தெரியாது. அழுது அப்பா பாவி பாவி பாவத்தை மன்னியும் பண்ணி சொல்லி அப்படியே படுத்துட்டேன். காலையில் எழும்புறேன். எனக்கு எப்போதும் என்ன வேணா எழும்புற உடனே சிகரெட் குடிக்கணும், தண்ணியோ காஃபியோ கிடையாது. சிகரெட் குடிச்சாதான் சிகரெட். ஆமா, தலைக்கு மாட்டி சிகரெட் எடுத்து குடிக்கிறேன். அப்போ குடிக்கும்போது உங்களுக்கு கசப்பா தெரியுது, கசப்பு சுத்தரப்பட்டேன். அதுக்கு ஒரு சிகரெட் குடிச்சு பார்த்தேன், அதுவும் கசக்கு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஒரு உணர்வே இல்லை, கசக்குது. சாராயணி ஞாபகம் வந்துச்சுன்னா வாமிட் வருது, ஞாபகம் வந்தாலே வாமிட் வருது. சந்தோஷம் உள்ளத்துல பயங்கர சந்தோஷம். இப்ப பாடணும், துதிக்கணும், ஜோம் பண்ணணும், இப்படியே என்ன வந்துகிட்டே இருக்கு. எனக்கே தெரியாது என்ன ஆகுதுன்னு, உங்களுக்கு புரியல, எனக்கே தெரியாது. அப்போ நான் எந்த தங்கி இருந்தேனோ பக்கத்து வீட்டுல ஒரு விசுவாசி இருந்தாங்க. அவங்க எச்சிப்புக்கா ஜோம் பண்ண ஆட்கள், உபகாரியக்கா சொல்லுவாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு பால்பாண்டிய கத்து தொட்டா ஆனா எப்படி அழுதான் அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சு எனக்கு ஒரே சந்தோஷம். பாடல், துதிக்கணும், ஆராதிக்கணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒன்று ஆயிடுச்சு. சீரட்டை கண்டா எனக்கு கசப்பு. சாராயணி பேர் எடுத்தாலே காலையில எல்லாம் காலி வந்தாங்க. இன்னும் பால் எப்படி இருக்கு, பால் கூடுவாங்க. பால் எப்படி இருக்கிற அக்கா, சந்தோஷமா இருக்குக்கா, என்ன மாத்திட்டாரு, ஏசுனாரு மாத்திட்டாருக்கா. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இதுதான் ரட்சிப்பு பெற்ற அனுபவம். எனக்கு ரட்சிப்பு தரும்போதே பசுத்தைன்னு வந்துட்டாரு. பசுத்தை எனக்கு தெரியாது, ரட்சிப்புன்னு தெரியாது, ஆனா ரசிக்கப்பட்டேன். அபிஷேகம் பண்ணு, எப்போ துதிக்கணும் ஆராதிக்கணும், துதிக்கணும் ஆராதிக்கணும், அப்படி எல்லாம் உண்டாச்சு. அப்போ துதிக்கணும், எங்க போக எனக்கு சிஎஸ்சி தான் போயிட்டு இருக்கிறேன், நல்ல ஆலயத்துல. அங்க போனேன், நேற்று முழங்கால் போட்டேன். போட்ட உடனே நீண்ட முழங்கால் நின்று சப்பா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு பக்கத்துல வந்துட்டு, என்னடா பக்தி முக்தி போச்சோ அப்படி சொல்றாங்க, பக்தி முக்தி போச்சோ பாடி துதிக்க ஆரம்பிக்க நினைக்கிறேன். உட்காருங்கள் உட்காருங்கள். எனக்கு மாறி ஆயிடுச்சு, நிற்க முடியல. ஆனா அங்க பண்ணது பிரசங்கம், எம்எல்ஏ பிரசங்கம் வந்திருந்தார், ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த பிரசங்கம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. திரும்பி என் தங்கச்சிக்கு போன் பண்ணி கேட்டேன், எனக்கு ஆராதனைக்கு போகணும், இங்க எனக்கு சொல்லு. எனக்கு சிஎஸ்சி பிடிக்கல, வேத பந்தகோஸ்த சபைக்கு போட்டு சொன்னான். அப்போ எனக்கு தெரிஞ்ச சபை வந்து பெத்தேல் தான். கிருபாசனம் தெரியும், ஆனா கிருபாசனத்துல பிடிக்காது. அது சொல்ல மறந்துட்டானே. ரசிக்கப்படுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு என் மனைவிக்கு கருகாம இருந்தோம், அம்மா கன்சீவா இருக்கும்போது சுகுமாரதாசிங்க இருந்தார். இருந்து என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், சாமுவேல் பேர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நம்பிட்டேன். ஆனா குழந்தை பிறந்துச்சு, இறந்து போச்சு. அந்த கோபத்துல நல்லா தலை குளிச்சுக்கிட்டு குமாரதாஸ் பாஸ்டர் கொலை பண்ண போறேன் அப்படி கத்தி எடுத்து செஞ்சேன். கொலை பண்றதுக்கு சரி, அவங்க வீட்டுக்கு போனேன், அங்கே இல்லை, பெத்தேலுக்கு போனேன், அங்கேயும் அவரு எங்க போனார். அவரு குச்சி நிற்கிறதும் கொன்னே அப்படின்டா அப்படிங்கிறது போனேன். நல்ல நேரம் அன்னைக்கு அவங்க கிடைக்கல. ஒரு போது தெளிஞ்சிச்சு, யாரோ சொல்லியிருக்காங்க பாக்கியத்தான் மாப்பிள்ள உங்களை தேடி. அவரு என்ன செஞ்சாரு, ஏதோ சந்தோஷத்துல ஆஸ்பத்திரிக்கு வராரு. நான் என் மனைவி பார்த்துட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறேன், அதுக்கு வராரு.
என்ன பிரதர் நீ மனுஷனா சொல்லிட்டு வந்துட்டேன். அவரு பாவம் போல போறாரு. ஆனா அப்படி சொல்லி மறுவாரம் ரட்சிக்கப்பட்டு சொல்லுங்க அப்புறம் அப்படி மறுவாரம் அப்புறம் ரட்சிக்கப்பட்டது. அப்படி நடந்துச்சு. அப்படி சர்ச்சைக்கு போகணும். குமாரதாஸ் பிடிக்காது, கிருபாசன் எனக்கு பிடிக்காது. அப்ப என்ன செய்யணும்? அங்க போன பாடல் நல்லா இருந்துச்சு, ஜெபம் நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு. எனக்கு முதலே தெரியும். கூட்டம் முடிஞ்ச உடனே அதான் முடிஞ்ச உடனே அந்த அம்மா சோத்திரம் பண்ணாங்க, நான் சோத்திரம் பண்ணேன். அப்புறமா பையன் விஜயராஜ் இருக்காருல்ல, அவர் காணிக்கை அடிக்கிட்டே இருக்காரு. இப்போ கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பி ரசிக்கப்பட்டிருக்காரு, குடியார இருந்துச்சு. அவரு அப்படியா பேசல. எனக்கு சந்தோஷமா இருக்குது உங்கள்ட்ட பேசணும். அவங்க பேசல, துக்கமா இருந்துச்சு. அப்புறம் வந்தேன், என் தங்கச்சி போன் பண்ணி கேட்டேன், எனக்கு இன்னும் நல்ல சபை கிடைக்கல, நீ சொல்லு. நீ சொல்லுனே, நீ ஜோம் பண்ணுனே. எனக்கு ஒரு நல்ல சபையை ஆவிக்குரிய சபையை தார். ஆவிக்குரிய தெரியும், ரசிக்கப்பட்டேன். சந்தோஷம், ஆராதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். ரட்சிப்புன்னு தெரியாது, பசுத்தாயின்னு தெரியாது, சந்தோஷமா இருக்கு ஆராதிக்கணும். அப்போ சொன்னா, தங்கச்சி நீ முழங்கால் பண்ணி ஜோம் பண்ணேன், அது நான் எங்க போகணும்னு சொல்லி ஜோம் பண்ணேன். காமராஜ் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாங்க. சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, காமராஜ் ஸ்கூல்ல கிருபாசன் குமாரதாஸ் எல்லாம் இருக்குது, அவர் பிடிக்காது எனக்கு. அவனை என்ன செய்ய பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் வந்துகிட்டு இருக்கும்போது நான் ஜோதி சிஸ்டர் மணிக்கு அம்மா, அவங்களும் இறந்து போனாங்களே நம்ம அண்ணா சிஸ்டருடைய அம்மா மேரி, அவங்களும் வாராங்க. நான் எதுக்காக போறேன். அப்ப ரசிக்கப்பட்டு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் செய்தி உண்டாயிடுச்சு. அப்படின்னு பார்த்த உடனே அண்ணே சோத்திரண்ணே சர்ச்சைக்கு வாங்கண்ணே. அப்படியா, சரி எங்க போகணும்? சாயங்காலம் 7 மணிக்கு கூட்டு காமராஜ் ஸ்கூல்ல வாங்கண்ணே. சரி போவோமே. அப்படி உள்ள போனேன். உள்ள இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. கூட்டம் முடிச்ச உடனே கூட்டம் கூடி போய் உட்கார்ந்த உடனே சந்தோஷம் உண்டாச்சு. நம்ம சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி சந்தோஷம். கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சோத்திரம் பண்ணி அழைச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் கை கொடுத்தாங்க, பாஸ்டர் கூட்டிட்டு போனாங்க. அவரும் சந்தோஷப்பட்டாரு. அப்பயும் சந்தோஷம் உண்டாச்சு. இங்கதான் நம்ம இருக்கணும், தேவனுக்கு தான் அப்படின்னு திரும்ப கிருபாசனத்துக்கு. எந்த கிருபாசனம் பிடிக்காது சொன்னேனோ அது எடுத்து கொண்டு வந்தாரு. எந்த குமாரதாஸ் பிடிக்காது சொன்னேனோ அவரு சோமட்டு உட்கார்ந்தேன். இப்படி ரசிக்கப்பட்ட சபைகள் அந்த அனுபவம் நிறைய இருக்குது. அவ்வளவு சொல்லணும்னா டைம் காணாது, சுருக்கமா தெரியும். ரசிக்கப்பட்ட அனுபவம், அபிஷேகப்பட்டதும் அனுபவம். அப்புறம் என்ன செய்வேன், இந்த பசுத்தாயின் தெரியாது. அப்போ உபாசம் கொடுத்து உட்கார்ந்துருப்பேன். எல்லா பெண்கள் தான் இருப்பாங்க, நான் ஒரு ஆண்கள். ஐயா மேல உட்காந்துருப்பாரு, நான் ஐயா அவரு உட்காந்துருப்பேன். உட்காந்துக்கிட்டு ஓ ஓ கச்சட்டு அபிஷேகம் நிரம்பும் போது எனக்கு ஓ ஓ பயங்கர கத்துவேன். பையா சொன்னாரு, பிரதர் ஓடு கட்டாதுங்க, சோத்திரம் அடையிலே சொல்லுங்க, மணி மாசம் கிடைக்கும்னு சொன்னார். அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி கத்ததை விட்டுட்டு சோத்திரம் ஏசி ரத்தம் சொல்ல ஆரம்பிச்சேனா இதுதான் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். சபைக்கு வந்தது இப்படிதான். ரொம்ப நன்றி ஐயா. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இப்போ நீங்க சபைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க விசுவாசியா, இப்போ நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஊழியத்திற்கு போகணும் அப்படின்ட்டு எப்படி என்ன வந்துச்சு உங்களுக்கு? அதாவது பரிசுத்த பவுல் சொல்றாங்கல்லவா, என் தாயின் கருவி உருவாக்கு முன்பே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். அது இப்ப தெரியாது, அப்ப தெரியாது, அப்போ புரியாது, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் சர்ச்சைக்கு வந்தேன்னா சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவருக்கு காலை பிடிப்பேன், அவர் உதவி செய்வேன். பரிசுத்தவனுடைய காலை எப்படி சந்தோஷமா இருக்கும், அதுல சந்தோஷமா இருக்கும். அவர் காலை பிடிச்சு அமுக்க 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 சந்தோஷமா இருக்கும். அப்போ பாஸ்டர் கிருபா மேல உட்காந்துருப்பாரு, பாஸ்டர் கிருபா உட்காந்துருப்பாரு. அவர் சொல்லுவாரு, பயா
ஏன் உட்கார்ந்துருக்கிற போயா, நம்ப மாட்டேன். அவர் போச்சோன்னா மட்டும்தான் போச்சோம். அந்த அளவுக்கு நான் கிருபாசனம் ஐயா கிட்டே உட்கார்ந்துருப்பேன். அப்போ காலாமுக்கிறது, செப்போட்டு வேலை செய்கிறது, நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அடுத்தபடியா இன்னொரு இந்த லூக்காயா 22:30-32 நினைக்கிறேன், 22 சீமோனே சீமோனே, கோதுமை மணியை சுளையில் போட்டு புடைக்கிறது போல சாத்தான் உன்னை சோதிக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் அப்படி வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு சகோதரர்களை ஸ்திரப்படு பேசினார். இதுக்கு அர்த்தம் முதல்ல புரியாது. அடுத்த பேசிக்கிட்டு இப்படி அடுத்தபடி எப்படின்னா, நான் வீட்டில் அங்கே செப்போட்டு வேலை செய்யறது, ஐயாவுக்கு கால் பிடிச்சி விடுறது, இதெல்லாம் பார்த்த உடனே குமாரன் செய்ய என்ன சொன்னாருன்னா, பால்பாண்டி ஊழியம் செய்வார். அப்போ என்னிடத்துல ஊழியத்தின் கனிகள், அதாவது பணிவிடை அந்த ஆவி அந்த வெளிப்பட்டது. பால்பாண்டி ஊழியம் செய்வார். எப்படி சபை அந்த சபையிலேயே இருக்கிறதே நாடுறது மாதிரி நீங்க அந்த நேரத்துல சபை வீட்லயே இருப்பீங்க. வேலைக்கு போயிட்டு வந்தவன் செப்போட்டு வந்துடுவேன். ராத்திரி 11 மணி தான் 1 மணி தான் வீட்டுக்கு போவேன். கிருபா சொல்லுவாரு, போயா யாராவது அவர் சொன்னார் தான் போவேன். ஐயா விட மாட்டார், ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, பேசிக்கிட்டு இருப்பாரு. ராத்திரி 1 மணி ஆயிரம். என் மனைவி சொல்லிச்சு, ஐயா குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இப்போ 1 மணி ஆகுது. இப்போ 1 மணிக்கு வாங்கியா 1 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு சோம்பல் வந்துவேன். சோபிச்சுட்டு 5 மணி வேலைக்கு போறேன். வேலைக்கு போறேன். வேலைக்கு போயிட்டு வர வந்த உடனே செவிச்சுட்டு சாய குடிச்சிட்டு இப்படி கனிகள் இருந்ததுனால பாஸ்டர் நினைச்சாருன்னா ஊழியம் செய்வார். நினைச்சிட்டாருன்னா சின்ன சின்ன கூட்டம் நடத்த அனுப்பிச்சார். குறையான பொருள் இப்படி சின்ன சின்ன கூட்டங்கள்ல என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சார். அப்ப போக 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 என்னாச்சுன்னா, எனக்கு இருக்கிற கனியை அதை பார்த்து பிரசவம் பண்ண விட்டுருவார். அவர் இல்லைன்னா மணி பிரசவம் பண்ணுங்க. அப்படியே அதில் வெளிப்பட ஆரம்பிச்சது. ஜனங்கள் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க, நல்ல பிரசவம் பண்றாரு, உங்களை மாதிரி பண்றாரு, சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே ஐயா என்ன பண்ணாரு, ஊழி தூந்துரும். அது ஊழி தர வேண்டாமா, ஏன்னா இப்ப வாங்கி கூப்பிடுவீங்க, நாளைக்கு போன்னு சொல்லுவீங்க. வரல, நான் உனக்கு அந்த ஊழியம் தரேன், இந்த ஊழியம் தரேன், எந்த ஊழியமும் வேண்டாம், தேவன் சொன்னாருன்னா நான் வருவேன், வரமாட்டேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னோட ரட்சிப்பின் வாழ்க்கை கொஞ்சம் பின்மாற்ற மாதிரி ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி இருக்க, நான் பின்வாங்குற மாதிரி தெரியுதே, அப்படி ஜெபம் பண்ணும் போது அப்போ ஆடு ஒரு உதாரணம் சொன்னார். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட மன்னா அதை தனக்குன்னு சேர்த்து வச்சா கெட்டு. ஆனா உடன்படிக்கை பட்டியல எனக்கு சாட்சியாக வைத்தால் அது கெட்டு போகாது. அதே மாதிரி எனக்கு சாட்சியாக இருந்தால் உன் ரட்சிப்பு நான் பாதுகாத்து அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. அப்போ வச்சுக்கிட்டேன், சரி பொறுமை இருக்கட்டும் வச்சுக்கிட்டேன். அப்போ நீங்க உங்களுடைய ஊழிய அழைப்பை தேவன் இப்படி உங்களோட பேசி உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நான் வேலையை விடல, நீங்க வேலையை வேலைய விடல. ஒரு முறை நம்ம ஐசக் பாஸ்டர் ஐயா வந்திருந்தாரு, ஐசக் கிறிஸ்டியன் ஐயா. அப்போ அவர் பசங்கிட்டே இருக்கிறாரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்ப நினைக்க உள்ள மனு சொல்லுது, இப்படியெல்லாம் ஜீவிக்க முடியாது, என்ன செய்ய, பழைய வாழ்க்கைக்கே போயிடும். இப்படி மாய்மாலம் பண்ணி ஜீவித்து நரகத்துக்கு போறதை விட உலகத்தை அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு போயிடும்டா அப்படின்னு பைபிள் எடுத்து இப்படி கடினமா முடியாது மூட ஆரம்பிச்சேன். உடனே ஒரு சத்தம் வந்துச்சு, உன்னால முடியாது, என்னால முடியும், எனக்கு ஒப்பு கொடு, உன்னை எனக்கு நான் ஒண்ணு நடத்தும், உன்னால முடியாது படுத்த ஆரம்பிச்சு. அப்புறம் மூடிட்டு நீங்க கிளம்பிட்டேன். போதும், மாய்மாலமா கிறிஸ்து ஜீவியம் நான் செய்ய முடியாதுல்ல, வசனம் படி ஜீவிக்க முடியாது, எதுக்கு ஜீவிக்க இருக்கணும், அப்போ நரகத்துக்கு தான் போகணும். அதை விட உலகத்தை அனுபவிச்சுட்டு நரகத்து வரும் அப்படின்னு பைபிள் சிப்ப முடித்தேன். போதும், லாஸ்ட் வாழ்க்கை சத்தம் கேட்டுச்சு, உன்னால முடியாது, என்னால முடியும், நீ எனக்கு ஒப்பு கொடு,
அப்ப இப்படி அசரிய சத்தம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்னா, கிருபா பஸ் இருக்காருல்ல, ஃப்ரெண்ட் அவர்கிட்ட சில கார்த்தைகளை பேசிக்கிடுவோம், பகிர்ந்துக்கிடுவோம். ஏன்ட்ட சொல்ல மாட்டேன். அடுத்த ஊழியத்து வாட்டுவாரு அப்படி பேசுறது கிடையாது. இப்படியே இருக்கும்போது ஊழியத்தில் நான் என்ன செஞ்சுட்டேன், இப்படி வளர ஆரம்பிச்சுட்டேன். விசுவாசியா கடைக்கும் போவேன், ஊழியம் செய்வேன், சபை நடத்துவேன், கூட நடத்திக்கிட்டு இருந்தேன். 5000 நேரத்தில் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு முறை என்ன சொல்றாருன்னா, ஐயா நீங்க மல்லாடுக்கு போங்க, அங்கே போயிருங்க. மல்லாடு வந்து பாண்டுப்புக்கு வேலைக்கு வருவேன். மல்லாடுல ஊழியம் செஞ்சுட்டு பாண்டு வேலை செய்ய வருவேன். அப்ப முழு சபை தந்துட்டாரு பாஸ்டர் எனக்கு. சபை பொறுப்பே தந்துட்டாரு. அவர் வருவார், இப்ப வருவாரு. அப்ப அந்த மல்லாடு ஆரம்பம் வந்து உங்க கையில ஐயா கொடுத்து முதல்ல ஜோசுவா இருந்தாரு. ஜோசுவாவையும் தாஸ் பாஸ்டர் அவங்க அகமதாபாத் அவர் சூரத்துக்கு இருந்தார். சூரத்துக்கு அனுப்பிட்டு இவரு பூனா போயிட்டாரு. தாஸ் பாஸ்டர் அந்த இடத்துல நான் போறேன். அப்புறம் ஃபுல் டைம் கொடுக்கறல, பார்ட் டைம் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஊழியம் வச்சுட்டு இருக்கிறேன். வந்து ஊழியத்துல ஆளும் நல்லதை பயன்படுத்துறாரு. எல்லாம் வாலிப பையங்கள்லாம் ரசிக்கப்படுறாங்க. அவங்க ஐயாவுக்கு என்ன தெரிஞ்சு கண்டிக்க மாட்டார், ஊழியத்துக்கு வரைய மாட்டார். பள்ளி பசங்க வருவாரு, நான் என்ன செய்வேன், காணிக்கு தசமாத்தனை எடுத்து எண்ணி கையில கொடுப்பேன். அப்ப அவருக்கு அந்த எந்த டென்ஷனும் இல்லை, முழு பொறுப்பு என்று கொடுத்தாரு மல்லாடு ஊழியத்தை. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு என்ன, நீங்க மல்லாடுக்கு போனீங்கல்ல, அது எந்த வருஷத்துல போனீங்க? ரசிக்கப்பட்டது எழுதி வைக்கல, எனக்கு அந்த மைண்ட்ல கிடையாது. இல்ல எசுக்காவை ஜீவிக்கணும், தாடிக்கு இதை எழுதி வச்சு சாட்சி சொல்லணும், அது எனக்கு இல்லை. கதை எப்படி ஜீவிக்கும் போது எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள், உலகத்துல ஊழியர் விருப்பம் உண்டாச்சு. உலகத்துக்கு வேலை செய்ய வேண்டாம் இருக்கீங்க, ஆனா அதுல ஒரு வெறுப்பு உண்டாச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது மல்லாடு ஜபோடு கட்டுறாங்க. கட்டுப்போ ஃபுல்லா லீவ் போட்டேன். லீவ் போட்டுட்டு ஒரு மாசம் லீவ் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கு வேலைக்கு போனேன். எனக்கு நல்ல மனசே இல்லை, போகக்கூடாது, ஊழியத்துக்கு போவோம். என்ன வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க பசுக்கிற தான் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு போனேன், வேலையை ராஜினாமா பண்ணிடுவோம் பண்ணிவிட்டார். உடனே என்ன பண்ணேன், டைப் அடிச்சு கொண்டு கொடுத்தேன். அவங்களுக்கு பயங்கர கோபம். மேனேஜருக்கு வேலை பார்க்கலாம், मुझे जाके तुम झाड़ू मारेगा, क्या काम करेंगे, झाड़ू मारेंगे क्या, इतना अच्छा नौकरी छोड़ के क्यों जा रहे, பண்ணாதான் ரிசைன் பண்ணாதான் சொல்றேன். நான் படி கொடுத்து வந்தேன் என்ற மேனேஜர்கிட்ட. கொடுத்து கீழே வந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சேன். எப்படி சட்டையை கழிச்சுட்டாங்க, இப்படி வெளியே விட மாட்டோம், உன்னை கொல்லே விடுவோம் அப்படின்னு. வேலையை விடாத, போகக்கூடாது. அப்படி அடிச்சு நினைச்சிட்டாங்கன்னா ஒரு வெள்ளை வெள்ளை கழுத்து வாங்கிட்டாங்க. திரும்ப தெரியாம அப்படி புத்தி இல்லாம கொடுத்துட்டேன், வாபஸ் தாங்க அப்படி கேட்கறதுக்காக வெள்ளத்தாள்ல சைன் வாங்கிட்டாங்க. அப்புறம் வாங்கி வீட்டுக்கு போட்டுட்டாங்க. நாங்க வந்தேன், அண்டவரே பேருந்து மறுதளிச்ச மாதிரி மறுதளிச்சுட்டு வந்துட்டேனே, நான் அவங்கள்ட்ட சாட்சி உறுதியா நிற்க முடியலையே. என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரில அவன் சொல்லி கீழ்படிச்சு கையெழுத்து போட்டேனே. சரி ஆண்டவரே, உன்னை சொல்லல, உண்மையில என்ன ஊழியத்தை அழைத்திருக்கிறானா ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளணும். மேனேஜர் ஏற்றுக்கொள்ளும், இல்லைன்னா திரும்பி வரட்டும். ரொம்ப நேரம் வச்சு 2 நாள் லெட்டர் வந்துச்சு, ராஜினாமா ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப உறுதி ஆயிடுச்சு. ஐயாட்ட வந்து சொன்னேன், ஓய் உன்னை யாரு விட சொன்னான், போகலைங்க அப்படி சொன்னாங்க. அவர் கிருபா சொல்லியிருக்காரு, கிருபா போய் சொல்லியிருக்காரு, பல்பள்ளி வேலையை விட்டுட்டான். ஓஹோ, அவனை யார் விட சொன்னான், போ வேலைக்கு போச்சு. அது என்ன, அவர் வேணா போய் சொல்லு, நான் கத்துறேன்னு சொன்னாரு, ஒழித்து விட்டுருக்கேன். சோதிக்காரே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, மல்லாடுல 1 வருஷம் வரை போகுது.
அந்த வருஷம் எனக்கு என்ன தெரியுமா, ரசிக்கப்பட்ட பின்பு வட இந்தியாவில் ஊழியம் செய்யக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு போ, தமிழ்நாடு அங்கதான் எனக்கு ஊழியம் செய்யும். நானுக்கு இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், இந்த ஊழியம் செய்யுமா, தமிழ்நாட்டுக்கு போ, தமிழ்நாடு. அதனால ஹிந்தி படிக்கிறதால நம்ம கட் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, நான் போக மாட்டேன். ஆனா ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு புது சாரான வந்துச்சு, இப்பதான் நீங்க போய் நடந்து போங்க அப்படின்னாரு. சூரத்துக்கு ஆமா, எனக்கு மருந்து போனேன், அங்கேயே இருந்துக்கான்னு சொல்லிட்டாரு. உங்களை ஒரு நாள் நடத்த போச்சுனாங்க, அங்கேயே வச்சுட்டாரு, அங்கேயே இருந்து ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன. எனக்கு ஒண்ணும் ஓடல, ஆண்டவரே நான் வட இந்தியாவில் ஊழியம் செய்ய விரும்பல, அன்னைக்கு சூரத்துக்கு கொண்டு வந்துச்சு. கிருபாசனத்தை விரும்பல, கிருபாசனத்தை கொண்டு வந்துச்சு. குமாரதாச விரும்பல, குமாரதாச கொண்டு வந்துச்சு. இப்ப திடீர்னு நான் தமிழ்நாட்டு முடிச்சுட்டு இருக்கிறேன், இங்க வந்துச்சு. ஆண்டவரே என்ன செய்ய? இவர் ஐயா என்ன பண்ணாரு, திரும்பி வரும்போது காணிக்கப்படி சாவி எனக்கு தந்துட்டாரு, தந்துட்டு நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, 400 ரூபா வருமானம் வரும், 300 ரூபா வாடகை போயிடும், இதை எப்படி படைக்க போறான், நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கினவன் அப்படின்னு அனுப்புறாங்க. நான் போய் உட்கார்ந்தேன், எனக்கு கஷ்டமா இருக்கு. பாம்பே இருந்து ஜாலியா இருந்த மாதிரி அங்க சுடுகாடு காடு மாதிரி இருக்கு. ஆமா, அது அங்க பாஷையும் அப்போ உங்களுக்கு புதுசாவும் இருந்திருக்கும். குஜராத்தி எல்லாரும் தமிழ்காரங்க அதிகம் தமிழ் தான் இருந்தாங்க. அப்ப குஜராத்ல கிடையாது, இந்தியக்காரங்க கிடையாது, தமிழ்காரங்க தான். விசுவாசிகள் எல்லாம் தமிழ். ஆமா, போய் எனக்கு மனம் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் ஒண்ணு ஏன்னா நான் இங்க இருக்கும்போது மலாண்ட ஊழியம் பண்ணினாலும் பேக்ரவுண்ட் யார் இருந்தா, ஐயா இருந்தாங்க. அதான் தைரியமா நம்ம என்ன செஞ்சோம், ஊழியம் பண்ணோம். தனியா வீட்டு பொறுப்பு தந்தாச்சா, முழு பொறுப்பு என்ன செய்யணும், எப்படி நடத்த சோமனால எப்படி ஊழியம் செய்ய. தனிமையா வந்திருக்கிறேன். இப்ப சொன்னாரு, நீயே ஓடாத, விழுந்து போவாய், சமூகத்தில் காத்து நான் உன்னை நடத்துவேன் சொன்னார். சுய பலத்துல ஓடாம, நீ ஓடாத, நீ அமர்ந்துரு, நான் உன்னை கருத்து நடத்துவேன் ஐயான்னு சொன்னேன். ஆமா, அது உண்மைதானே. கத்தர் காத்திருக்கிறவர்கள் நீ அது காத்திருங்க, சோ பண்ணுங்க அப்படின்னாரு. இவரு ஐயா சொன்னாரு, உன் அழைப்பு உறுதிப்படுத்தும். என்ன அழைப்பு? சபை அழைப்பா, சுவிசேஷ அழைப்பா? அது ஆல்ரெடி கேளும். நான் உபாசம் பண்ணி சோமணி கேட்டேன். ஏசாயா 40 அதிகாரத்துல 17-18 நினைக்கிறேன். உன்னை போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான எந்திரமாக ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குற்றிகளை ஒடுக்கி போடுவாய், அவளை காற்றில் தூற்றுவாய், பிரகடிக்கு போட்டு போகும். நீயோ இஸ்ரேலுக்குள்ளே அசுத்தமாக சந்தோஷமா இருப்பாய் சொன்னேன். அப்பா, இது கடினமான ஊழியம் அல்லவா? சபை அழைப்பு குண்டுகளை உடைக்கும் போது கல்லு தெரிச்சு உங்க உடம்பு காயத்தை உண்டு. அதே மாதிரி நீங்கள் ஒழித்து பயங்கர எதிர்ப்பு உண்டாகும். உங்களுக்கு இந்த உலகத்துல உலக பிரகாரமான ஜீவியத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது, கர்த்தருக்குள்ள சந்தோஷம். அப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, நான் ரசிக்கப்பட்டு போச்சு ஊருக்கு போனேன்ல, ஊருக்கு போயிட்டு வாரேன், கிளம்பும் போது சத்தம் கேட்குது, இந்த ஊர்ல இன்னும் உனக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க கிளம்பும் போது அப்படி ஒரு சத்தம் கேட்கு, இந்த ஊர்ல ஒண்ணுமே கிடையாது, உனக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப எங்க அம்மா இருக்காங்க, எல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. அப்போ ஆனா இனிமே வர மாட்டேன் ஊருக்கு, உனக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப நான் வந்து பஸ் ஏறும்போது எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஊருக்கு போறேன், உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா மற்ற 2 அண்ணன் மாதிரி இருக்காங்க, அவங்கள வச்சு கூப்பிட்டு செஞ்சிக்கா, எனக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்கு எனக்கு சம்பந்தமே அங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க அம்மா இருந்து போக முடியல, சொந்தக்காரங்க யாரும் இருந்தாலும் பார்க்க முடியல, போவே இல்லை, அந்த உறவே இல்லாம ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு முன்னால அதுக்கப்புறமும் விசுவாசியா இருக்கும்போது ஒரு வசனம் தான் சொன்னார், அவருடைய நிந்தைகளை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போக்கணும். எப்படி 13,000 இருக்குல்லவா, அந்த வசனம் சத்தம் கேட்டுச்சு. அன்புதாஸ் இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன ஐயா, நீ பாக்கியவான் ஐயா, உனக்கு உலகத்துல ஒண்ணுமே கிடையாது,
அப்ப அதுவும் இங்க சொன்னதும் ஒரே மாதிரி ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம். அழைப்பு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. நம்ம அழைப்பு சபை சபாலை. அதே மாதிரி தேவன் என்ன செஞ்சாரு? சபையில பயன்படுத்த கர்த்தர் பேசினாரு. அதுவும் ரசிக்கப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஊழியத்தை நடத்த ஆரம்பிச்சு. அழைப்பு உறுதி, சபை ஒழிப்பு. வேற எந்த அழைப்பும் இல்லை. உறுதிப்படுத்தி சபை அழைப்புன்ட்டு கர்த்தரே உறுதிப்படுத்தி. இப்போ நீங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஊழியம் நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்கு. ஆனா தேவன் உங்களுக்கு ஒரு விஷன் கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த சபையை குறித்து இப்போ நீங்க சூரத்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது குறித்து ஒரு தரிசனம் கொடுத்திருப்பாங்களா? இப்படி இந்த சபையை கொண்டு போகணும் அப்படின்ட்டு, அதை குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் நான் சொன்னேன்ல, ஊழியத்தின் அழைப்பு சபை அழைப்பு. சபை அழைப்பு. சபை அழைப்பு என்னன்னா, வர்ற ஜனங்களை, ரட்சிக்கப்படும் வர்ற ஜனங்களை அவங்கள பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு ஆயத்தம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நடத்துறாங்க. ஜனங்கள் ஏன்ட்டு வந்து வசனங்கள் புறப்பட்டு போகுது, ஜனங்கள் உணர்ந்து கொள்றாங்க, பாவத்தை அறிக்கிடுறாங்க, மனம் திரும்புறாங்க. அப்ப சபையை கிறிஸ்துக்குள்ள நம்ம கட்டிக்கொள்ளும். சபையை கட்டிக்கொள்ளும். நமக்கு வேற அழைப்பு கிடையாது. நம்முடைய ஒரே தரிசனம் என்னன்னா, சபையை உருவாக்குறது. ஏன்னா அந்த கண்மலை மலை மாதிரியும் குருட்டுமாய் உறுதியா இருக்கிற கரடுமுரடான விசுவாசிகளை உடைத்து நொறுக்கி உருவாக்க. ஆனா நம்முடைய தரிசனம், நமக்கு தரிசனம். அதே மாதிரி கத்தை என்ன செஞ்சாருன்னா, ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சு, சத்தியங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதான் தரிசனம். சபைக்குள்ள நம்ம இருந்து சபையை கட்டணும், சபையை உருவாக்கும். அப்படிங்கிற மேலதான் நான் ஜோமிட்டு இருக்கும்போது கட்ட சபைகளை தர விசுவாசிகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. ஊழியம் செய்யறதுக்கு விசுவாசிகளை ஊழியர்களும் எழும்ப ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நவசாரி லமன் அந்த ஊழியர்களை ஏற்படுத்த கத்த பயன்படுத்தினாங்க. ஆமா, அது நாங்க ஒண்ணுமே செய்யல. ஆண்டவரே கொண்டு போனார், அற்புதங்களை செய்தார், அந்த மகளை தந்தார். அது நமன் ஊழியத்துல நீங்க பார்க்கணும்னா, நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன். வேதிப்பட்டு 40 கிலோ ஆயிட்டேன். 40 கிலோ வேதிப்பட்டு இருக்கிறேன். அந்த நேரம் ஒரு பையன் என்ன கூட்டிட்டு போறான். நீங்க பலவீனமா இருக்கீங்க, அந்த பலவீனத்துல போறேன். நாங்க 4-5 பேர் போறோம். இப்ப என்ன பண்ணிட்டான்னா, இந்த பையன் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த போய் இறக்கி விட்டு என்ன நடத்தியே கூட்டு போறான். அங்க பார்த்து என்ன இருக்குது, கூட்டிட்டு போறான். நடக்க ரொம்ப பலவீனமாயிடுச்சு. பலவீனமாகி அது வீட்டுல படுத்துட்டேன். கூட்டு போனா காயக்கா வீட்டு கூட்டு போனா அவங்க வீட்டுல படுத்துட்டேன். அவ்வளவு தாத்தா இருந்தாங்க. அப்பதான் அவருக்கு 70 வயசு தாத்தா. 70 வயசு. அவரு எனக்கு ஆளாமுக்குறாரு. வந்தவர் தான். அவருக்கு அடிச்ச சரியா வராரு. நான் படுத்துட்டேன். காலாமுக்குறாரு. எனக்கு பக்கமா இருக்கு சார், ஒரு பெரிய மனுஷன் நம்மளை காலாமுக்குறாரு. ஆனா ஆளோட கிருபை என்னது, நம்மள ஊழி ஆரம்பிச்ச உடனே நான் எங்க இருந்து எங்க நடந்தேனோ அது வரைக்கும் ஆத்மக்கள் தந்தார். அவ்வளவு தூரத்துல இருந்து ஆத்மக்கள் வராங்க. ரசிக்கப்பட்டதெல்லாம் அங்க இருந்துதான். ஜபோடு கிடைச்சது அங்கதான், அந்த இடத்துலதான். பிறகு ஊழி நடந்ததும் அதே அங்கதான் நடந்தது. அப்போ நினைச்சேன், எடுக்கலாமே. ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் போயிருக்கலாமே. போயிருக்கு. இது டம்மன் ஊழியம். கர்த்தர் சுத்தப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். அப்போ ஊழியம் பிறகு ஆரம்பிச்சு சபை உண்டாச்சு. பரிசுத்தர் அங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தார். நவசாரியில் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு அவரையும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த கிருமையினால குஜராத்ல இப்போ உங்க மூலமா வல்லமையா ஊழியத்தை நடத்திட்டு வராங்க. அப்புறம் கந்தேவாவிலேயே நவசாரியிலேயே கந்தேவாவில் இருந்துச்சு. அப்ப நான் நவசாரி ஊழியம் பண்ணும்போது நானும் செல்வன் தான் போவோம் அந்த இடத்துக்கு. போயிட்டு இருந்தீங்க. அவர் தான் நடத்திட்டு இருப்பாரு. கண்டிப்பா அந்த இடத்துக்கு ஊழிய ஆரம்பிச்சாச்சு. அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். அப்ப என் மூலமா விசுவாசிகள் ஊழியத்துக்கு போனாங்க. 7 ஊழியக்காரங்க போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 ஊழியக்காரங்க நம்ம சூரத்ல இருந்து கிளம்பி என் கையில விசுவாசியா இருந்து உருவாக்கப்பட்டு 7 பேர் ஊழியத்தில் இருக்காங்க. அப்போ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓ நம்முடைய அழைப்பு இப்படித்தாங்க. அப்ப எனக்கு ஒரு மிஷன் கிடையாது.
கத்த நடத்தி போச்சு கொண்டு அதுல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒப்பு கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஊழியக்காரங்களையும் உருவாக்குற ஊழியத்தை எனக்கு தெரியாது, உருவாக்குறாங்க அவங்களே உருவாக்குறாங்க, அவங்க உழைத்து போயிருக்காங்க. எனக்கு தெரியாம தேவன் நடத்துறாரு, தெய்வம் நடத்தி என்ன அறியாமலே அவர் எழுதிருக்காரு, தேவன் நடத்திட்டே இருக்காரு. உப்பு போடுத்துட்டே இருக்கிறேன் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஆட்கள் நிறைய வராங்க. ஆரம்பத்தில் ரொம்ப குறைவா இருந்தாங்க. 16 வருஷம் சொந்த ஜபோடு இல்லை, 16 வருஷம் விசுவாசிகள் 15 பேர் 20 பேர் 30 பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஐயா சொன்னாரு, பேசுவார், என்ன ஊழியம் செய்யறாரு, அடுத்த மக்கள் வரல அப்படின்னு. ஆனா நவுசாரி ஊழியத்தில் ஊழியம் செஞ்சேன், அங்க ஆத்து வந்துகிட்டே இருக்காங்க, அங்க நிறைய பேர் வராங்க, இங்க வர மாட்டேங்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட நான் தாசுகிட்ட பொறுப்பு கொடுக்கும் போது 62 குடும்பம் இருந்துச்சு. நீங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா 62 பேர் இருந்தாங்க. ரசிக்கப்படாம இருக்கும், ரசிச்சு வந்துட்டு இருந்தோம். 62 குடும்பம் வந்துச்சு. 62 குடும்பம். எனக்கு அங்க ரசிக்க முடியாது, அப்ப ரொம்ப பலவீனமா இருக்கிறேன். டெய்லி 100 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் ஐயா கேட்டேன், ஒரு ஊழியக்காரர் தாங்க. முதல்ல தாஸ் விடாம வச்சாரு, ராஜராஜ் ஸ்வெலின் பாஸ்டர் வச்சாரு, அவர் டமனுக்கு போனார். தாஸ் இப்பதான் வெளுக்கு அரைச்சி பிடிச்சி வந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட சொல்லி அவருக்குள்ள வச்சோம், நடந்துச்சு, நடத்திட்டு வராரு. அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இன்னொன்று இப்போ ஊழியத்திற்குன்னு வாராங்கல்ல, அவங்க அந்த இளைய தலைமுறை அவங்க இப்போ ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டு இப்போ ஊழியன்ட்டு வந்துடுதாங்க. ஆனா அந்த இப்ப உங்களுக்கு தேவன் எப்படி அழைப்பை உறுதிப்படுத்தினாங்க, அப்ப அவங்க எப்படி அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி வரணும், அதுக்கு ஒரு சின்ன ஆலோசனை அவங்களால. அழைப்பை உறுதிப்படுத்த அவங்க காத்து ஜெபிக்கணும். பவுல் ரட்சிக்கப்பட்டு எனக்கு எங்க போனாரு, வனாந்தரத்துக்கு போனாரு, யார்கிட்டையும் போகல. அரேபிய வனாந்தரத்துல போய் 3 வருஷம் அங்க இருந்து ஜெபம் பண்ணி அழைப்பை பெற்றுக் கொண்டார். அப்போ சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்து தான் அப்போஸ்தலனாக ஆக்கப்பட்டேன், இயேசு ஊழியக்காரனை மாற்றினார். அதான் சொல்லிட்டு தேவன் மாற்றி. அப்ப என்ன செய்யறதுக்கு காத்து, அதிகமா காத்திருந்து ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன. நமக்கு நிறைய கிருபை இருக்கலாம், பாட்டு பாடி கிருபை இருக்கலாம், ஒர்ஷிப் பண்ண கிருபை இருக்கலாம், பிரசங்கம் பண்ண கிருபை இருக்கலாம். அழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு எப்படி சபை அழைப்புங்கிறத உறுதிப்படுத்துறாரு. கண்டிப்பா அதே மாதிரி தேவசமுத்திரம் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் ஒளித்து அழைத்திருந்தா தரிசனத்தை காண்பிப்பார். சப்போஸ் தரிசனம் கிடைக்கலையா, எந்த ஸ்தாபனத்தில் இருக்காங்களோ அந்த ஸ்தாபனத்துக்கு அடங்கி இருந்து அங்கீகரிப்பார். தரிசனம் கிடைக்கல, ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, நான் ஊழியம் செய்யணும், ஊழிய அழைப்பு இருக்கு. அப்போ ஒரு ஸ்தாபனத்தில் கிருபாசனத்துக்கு வரோம். கிருபாசனத்துக்கு வந்தா தேவன் தான் கொண்டு வந்த உறுதிப்படுத்திக்கிட்டு இங்க உள்ள ஊழியக்காரங்களுக்கு கீழ்படிஞ்சு ஊழியம் செஞ்சு அந்த ஊழியத்தை ஆசிரியம். தரிசனம் இல்லாம ஊழியம் செய்யணும், இப்படி செய்யணும். தரிசனம் வந்து காத்திருந்து ஜெபிக்கும். கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். அதுக்கடுத்து இப்போ நீங்க கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இப்போ ஊழியம் பண்ணியிருக்கீங்க, தேவனோடு நடந்து ஊழியம் பண்ணிட்டு வாரீங்க. இந்த அனுபவத்துல ஒரு உங்க மூலமா ஒரு அற்புதம் யாருடையாவது வாழ்க்கையில பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஞாபகம் இருக்கும், ஒரு பயங்கரமான அற்புதம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு சாட்சி எதுவும் ஞாபகம் உண்டா உங்களுக்கு? இப்படி சொல்லணும்னா, நவசார் ஊழியத்துக்கு நாங்க போகும்போது அங்க ஒரு கிறுக்கு பையன் பிசாசால கட்டப்பட்டு கிறுக்கு பையன் கிறுக்கா இருக்கலாம். இப்போ நாங்க ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ஆள் சொல்றாரு, அந்த வீட்டுக்கு ஜோம் பண்ண போங்க. சரி. நான் அந்த வீட்டுக்கு போனா அங்க சாராயம் வடிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. சாராயம் அங்க காய்ச்சி அவங்களே உற்பத்தி ஆகி இருக்காங்க. அந்த வீட்டுல பொம்பளைகள்லாம் பாவடை கட்டிக்கிட்டு அதுக்கு மேல வச்சுக்கிட்டு ஒரு செகண்ட்ல போட்டுருப்பாங்க, மேல ஒண்ணு போட மாட்டாங்க, மேல போட மாட்டாங்க, பாக்குற அப்படி மேல இருப்பாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள போறோம், ஜோம் பண்ணி என்ன செஞ்சிடும், போறீங்க உள்ள போறோம். நாங்க உள்ள போய் ஜோம் பண்ணி எனக்கு எல்லாம் ஒரு விசுவாசமே இல்லை, குளிச்சுட்டு இப்படி இருக்குது. நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆனாலும் என்ன பண்ண அப்படின்னா ஜெபம் பண்ணி நாங்க எண்ணெய் குடிச்சு வந்தோம். எண்ணெய் போடுங்க அவனுக்கு சுகமாகும். எண்ணெய் போட்ட உடனே அந்த பையன் வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் உண்டாயிட்டு.
மாற்றம் உண்டான்னு விசுவாசிட்டாங்க. தாயார் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள், அவங்க அக்கா தங்கச்சி இருக்குது, அவங்க எல்லாம் சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்கிறவங்க. சாராயம் காய்ச்சி விற்கிறவங்க. அப்போ ஒரு சின்ன மாற்றம் வந்த உடனே ஒரு விசுவாசம் உண்டாயி விசுவாசம் வந்து திருமகளை கூப்பிட்டாங்க. வாரம் வாரம் போய் சோம்பிக்கிட்டே இருப்போம். சோம்பண்ண அவனுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பிச்சு. இவங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? அவங்க அம்மா அக்கா விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடனே சாராயத்தை விட்டார்கள். ஆனா அது பெரிய ஒரு எனக்கு அதான் முதல் குடும்பம் அதுல என்ன எனக்கு ஒரு சந்தோஷம் தான், சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்து தாதாகிரி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அந்த ஜனங்கள் சாராயத்தை விட்டு வியாபாரத்தை விட்டுட்டு வீடுகளை பாத்திரம் கழுவி படைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வேலையை விட்டுட்டு அப்புறம் வீடு பிழைப்புக்காக பாத்திரம் கழுவி படைக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப அப்போ கண்டோட தொடுதல் எப்படி இருப்பாருங்க. பாவத்தை விட்டுட்டு நல்ல வாழணும் அப்படின்னு கஷ்டப்பட்டால் நடக்கும். அதனால நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு விழுவிழா போய் பாத்திரம் கழுவி பழச்சுக்கிட்டு சூரத்துல இருந்து சூரத்துல ஆராதனைக்கு வருவாங்க. 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கு. அதுல காசு அதுக்கும் செலவாகும் காணிக்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்ல, வரும்போது சும்மா வர மாட்டாங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. வயசு சின்ன பையனா இருந்தான் அப்படி பிஸ்கட்டோ வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளவு பாடுபட்டாலும் ஆராதனைக்கு ஒழுங்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு வர 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 சுகம் கிடைச்சு அந்த குடும்பம் ரசிக்கப்பட ஆரம்பிச்சு. அந்த குடும்பத்தின் மூலமாகத்தான் டமன் குழி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவங்க மூலமா டமன். ஏன்னா அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அப்புறம் சிக்கி அவரம் பண்ண பழைய அவரம் பண்ண போனாங்க. அங்க போகும்போது கூட வந்த ஒரு அம்மா சாட்சி சொல்லியிருக்கு, எங்க தம்பி ஒருத்தர் வந்தான், பழம்பரிக்கு வந்தான், எங்க போனானே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, வாங்க ஐயாட்ட வா உனக்கு கிடைக்கும் அப்படி கூட்டிட்டு வந்தாங்க. ஜெபம் பண்ணோம். அந்த பையன் கிடைக்கல, அந்த ஆத்மா ரசிக்கப்பட்டுச்சு. அவங்க ரசிக்கப்பட்டுட்டாங்க. அங்க டமன் ஊழியம் ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு சம்பவத்தை மறக்கவே, அவங்க சாராயத்தை குடிச்சிட்டு விட்டுட்டு வந்தது அது நம்ம உதவி செய்யல, நம்மளோட உதவி கேட்கவும் இல்லை. ஆனா வீடுகள்ல போய் பாத்திரத்தை கழுவி படைத்தாங்களே தவிர பழைய வாழ்க்கைக்கு திருப்பல. ஆனா குடும்பத்துக்கு திருப்பி ஆசீர்வதிச்சு வச்சிருக்காங்க. அந்த குடும்பத்திலாம் செல்வன் பொண்ணு எடுத்திருக்காரு. செல்வன் மனைவி அந்த குடும்பத்துல அந்த ஃபேமிலியில ரொம்ப சந்தோஷம். அந்த குடும்பம் அந்த ஒண்ணு மறக்கவே முடியாது. கடைசி நமக்கு அந்த பாட்டியம்மா இருந்துச்சுல்லவா தாயார், அது மறிக்கும் போது எல்லாரும் சொல்லி இருக்குது, பாரு சொந்தக்காரங்க எல்லாம் சாராயம் வச்சு விற்கிறவங்க ரவுடி போயிருக்க. அப்போ நான் செத்து போனா நீங்க யாரும் தொடக்கூடாது, யாரும் தொடக்கூடாது, ஒண்ணும் செய்யக்கூடாது, ஒண்ணுமே. எங்க பெஸ்டான ஐயா வருவார், அவர் வந்து என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும், அதுதான் செய்யணும் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு விசுவாசம். அது அந்த சமூகத்தை என்ன செய்ய முடியாது. அதே மாதிரி சமூகம் நடக்கவும் இல்லை, மறக்க முடியாது. இன்னைக்கு சபைக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, சாட்சி அந்த குடும்பம் நடந்த சம்பவத்தை ஆண்டு செஞ்ச கிரியைகளை மறக்க முடியாது. வல்லமையான கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த அம்மா இறக்கும் போதும் யாருக்கிட்ட போல நாங்க தான் போய் பெட்டி வாங்கி அடக்கம் பண்ணி வந்தோம். அப்படி வைராக்கியமா இருந்து வைராக்கியமா இருந்தாங்க. குடும்பத்துல பெரியாருக்கு இருந்தாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நாங்க தைரியமா சொன்னாங்க பாருங்க, வைராக்கியம் ஐயா சொன்ன மாதிரி தான் அடக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தான் அடக்க முடிஞ்சது. நம்ம கிறிஸ்தவ முறை ஒரு சம்பவத்தை மறக்க முடியாது, பெரிய ஒரு சம்பவம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதே மாதிரி நீங்க குமாரதாஸ் ஐயா கூட நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க. அப்போ அவங்க கூட உள்ள ஒரு மறக்க முடியாத அனுபவம், அவங்கள்ட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட காரியம் நிறைய இருக்கு. ஐயா கிட்ட கற்றுக்கொண்ட பாடம் நிறைய இருக்கு. ஐயாட்ட கற்றுக்கொண்ட பாடம் இருக்குது. செய்ய ஏழு பழகுனதுனால நாம என்ன செய்யக்கூடாது அதையும் நீங்க கற்று. ஆனா ஐயா மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஆனா மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, ஒரு சம்பவம் எனக்கு சொல்லலாம். நான் ரசிக்கப்பட்டு வந்த புதுசுல அங்க பிரதர் உட்காருங்க பிரதர், எனக்கு கிடைக்கிற மதிப்பு பாத்தீங்கன்னா பயங்கர மதிப்பா இருந்துச்சு.
சந்தோஷமா இருந்துச்சு. நாள் ஆக ஆக என் பேச்ச குறைச்சிட்டேன். நான் பேச மாட்டேன். எனக்கு என்ன உண்டாயிடுச்சு, என்னடா ஆச்சு, நம்மள பேச மாட்டேங்கிறாரு, என்னன்னு புரியல. அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் ஏதோ ஒரு விசுவாசி வந்தான்னா வரவேற்பேன். அவன் பிறகு கிறிஸ்துவ ஸ்திரப்பட்டுட்டான், நீ வளர்ந்து வந்துடுவான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவன் வளர்றதுக்காக நான் டச் பண்ண மாட்டேன். சரி, அப்படி அவன் வளரணும், அவங்க வளரணும், என்ன சார்ந்து வந்துடக்கூடாது. அப்ப அவன் வளருவாங்கிறதுக்காக நான் என்ன செய்வேன், அவர்கிட்ட கொஞ்சம் பிரிச்சுக்கிடுவேன், நல்லா பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்காக, ஆனா உங்கள்கிட்ட காமிக்க மாட்டாரு, நெருங்க மாட்டாரு. அப்ப அவங்க என்ன செய்யுதுன்னா, பால் பண்ணி தனியா வந்தாலும் பழச்சிக்கொள்வாரு, கிறிஸ்து பறிச்சுக் கொள்வாரு, கிறிஸ்து விட்டு என்ன செய்ய மாட்டாரு, பின் வாங்க மாட்டாரு என்று அறிந்த உடனே அவன் தனியா விட்டுட்டார், பேச்சு குறைச்சார். அன்பு இருக்கும், ஜெபம் பண்ணுவார். எனக்கு அவரோட கோபமா வந்து முதல்ல ஆரம்பத்துல அன்பா ஏன் சொன்னாரு, இப்ப கண்டுக்கவே மாட்டேங்காரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை கேட்டதுக்கப்புறம் தான் என் அன்பு உண்டாச்சு, என் மேல அன்பா இருக்கிறாரு. இது ஒரு சம்பவம். நிறைய உண்டு, சொல்ல முடியாது. நான் இது இந்த ஒரு சம்பவம் இதயத்துல இப்போது என் மேல அன்பு உண்டு செய்வார். அப்படி வெளிப்புறத்துல என்ன பேசினாலும் அவரு கத்தினாலும் உள்ளுக்குள்ள அவருக்கு என் மேல அன்பு உண்டு. நிறைய பேர் சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி கிருபையில பார்ப்படி ஒருவன் தான் இருக்கிறான், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி என் காதுக்கு வந்து கேட்டிருக்கு. ஆனா யாரும் பேச மாட்டாரு. நான் கிருபாட்ட போயிருக்கோனா, கிருபா நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டுமா, பேச மாட்டார். ஆனா அன்பா இருப்பார். இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச வசனம் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்குங்களா? எனக்கு பிடிச்ச வசனம் நீ சொல்ல போனா, என் ரட்சிப்பை வச்சு நான் சொல்ல போனேன்னா யோவான் 3:16 தான். என்னப்பட்டிருக்குது, அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய நடைபடிக்கு அன்பு கொண்டார். அப்போ நான் விசுவாசிக்கல, கெட்டு போயிட்டே இருந்தேன். ஆனா என்னைக்கு நான் இயேசு விசுவாசித்தனோ அன்னைக்கு நான் கெட்டு போகாம பாதுகாத்தேன். ஆனா விசுவாசிக்க முன்னாடி கெட்டு போயிட்டு அதை கண்டுக்கவே இல்லை. ஆனா நான் எப்ப விசுவாசித்தேனோ, விசுவாசித்த உடனே நான் கெட்டு போக கூடாது. அப்ப குடி பழக்கம், சேடு பழக்கம் எல்லாத்தையும் நீக்கிட்டான். அப்ப அவரை விசுவாசிக்கிற கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது அதுக்குதான் குமாரனை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இதை நான் எங்கேயும் சொல்லுவேன், நான் விசுவாசித்தப்பா நான் கெட்டு போகல. ஏன்னு கேட்டா, நான் தாரியத்தை விட்ட உடனே என் கம்பெனி டாக்டர் சொன்னான், நீ 15 வருஷமா கண்டினியூ தாரையம் குடிச்சிருக்க, ஒரே நாள்ல விட்டா சைடு எஃபெக்ட் உண்டா. அப்ப என்ன செய்யணும், பெக் பை குறை அப்படின்னா, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறை அப்படின்னா. நான் சொன்ன விட்ட நான் விடல. ஏசுனா என்ன மாற்றினார். அவருக்கு தெரியும் உடல்ல புண்ணு வரும், வரவிட மாட்டார். அப்போ கெட்டு போகாமல் என்ன செய்வார், காத்து பாதுகாப்பார். விசுவாசிக்கிறவங்களை கெட்டு போகாம பாதுகாக்கிறது தேவனுடைய வேலை. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தாக்கல ஆண்டவர் அவருடைய நிந்திய சுமத்தை கொண்டு பாளையத்துக்கு புலம்பே போக கடவுள். அப்ப கிறிஸ்தவனுக்கு வந்து நின்றதான் சாக வரைக்கும் நிந்தையும் பாடுகள் தான் உண்டு, அதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கேற்ற பலன் இங்கு கிடையாது. அந்த வசனம் எனக்கு பிடிக்கும். முதல் வசனம் ரொம்ப எனக்கு எப்போதும் அது இறுதி உண்டு. நான் சொல்லுவேன், நீ விசுவாசி எடுத்து போக மாட்டேன், உணர்ச்சிப்பார் விசுவாசி, நீ விசுவாசி தான் போதும். அதனால அவருடைய வேலை அர்த்தம் அப்படித்தானே. அதனால அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடல் பிடிக்கணும்னா உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்யலாம். அந்த பாட்டு அது எனக்கு இப்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்மளே வெறுத்தாதான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். சரி, அது யோசனை உண்டு அல்லவா. நம்ம கறி உண்டு தெரியுமா, உள்ளான மனுஷன் சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமக்கும் போதுதான் நமக்கு நமக்கு சிந்தை மாறு. பாடு வரும்போதுதான்
சிந்த மாறும், பரிசுத்தம் உண்டாகும். இந்த கவி எல்லாம் எனக்கு இப்படியே பிடிக்கும். திருப்பதி படிச்சு கேட்டு அழுவேன். ரொம்ப சோர்வா இருந்துச்சுன்னா அந்த பாட்டை படி போட்டு கேட்டுட்டு இருப்பீங்க, அழுதுகிட்டே இருப்பேன். அந்த வகையில் பிடிச்ச பாட்டு. அதுதான். ரொம்ப நன்றியா. இப்போ உலகம் இருக்கிற நிலைமையில வந்து, அதாவது இளைஞருக்கும் சரி, சின்ன பிள்ளைகளுக்கும் சரி, பெரிய ஆளுக்கும் சரி, பாவத்துக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ரொம்ப வாய்ப்புகள் வந்து அது அவங்கள வந்து அதை தப்புறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்ப அதுல எப்படி ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்க வந்து எப்படி தப்பலாம், எப்படி தப்ப முடியும்? இப்போ உள்ள காலம் வந்து நோவின் காலம் போல. நோவாவின் காலம். பூமியில எல்லாம் அக்கிரமம், எல்லாருமே அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கிறான். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் சிறுவனா இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட சோதனையை விட இப்ப இருக்கிற என் பையன்கள் என்ன இருக்கிறான், அவங்களுக்கு வரக்கூடிய சோதனை ரொம்ப ஜாஸ்தி. அதன் மத்தியில் அவங்க ஜீவிக்கிறது ரொம்ப கஷ்டம். உதாரணமா சொன்னால, இப்ப நான் முதல்ல சினிமா பார்க்கணும்னா எங்க ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி உலகரப்பட்டிக்கு போவோம். அங்க போய் தான் படம் பார்க்க போவோம். அப்ப நான் டெய்லி போக முடியாது. 3 மாதத்துக்கு ஒருக்கா நல்ல படம் வந்துச்சுன்னா, எனக்கு மாட்டு வண்டி கிடைச்சுன்னா மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு எல்லாம் உட்காந்து நாங்க போயிட்டு வருவோம். 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 3 படம் பார்க்கறாங்க. அப்ப எவ்வளவு வளர்ந்து தேடி போறதை விட அது தேடி வந்துருச்சு. பாவம் தேடி வந்துச்சு. முன்னாள் பாவத்தை தேடி போனாங்க, பாவம் தேடி. இந்த மொபைல் தான், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இவைகள் வச்சுக்கிட்டு இருக்க மத்தியில ஃபுல்லா பாவம் தான். கஷ்டம். ஏன்னு கேட்டா, வேலைக்கு போனாலும் அதுல வந்து கம்ப்யூட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒரு பேங்க் போனாலும் மொபைல் தேவைப்படுது. மொபைல் இல்லாம வாழ்க்கை இல்லை, அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதை மத்தியில் எப்படி தப்புறது? ஒரு ஆப் அமுக்குன்னா 1008 ஆப் உள்ள வருது. அது வந்துகிட்டே இருக்கு. இது தப்பு. ஒரே மனிதன் என்னன்னா, நோவாவுக்கு எப்படி கண்கள்ல கிருபை கிடைத்ததோ, யாருக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை இருக்குதோ, கிருபை மட்டும்தான் படைக்க முடியும். அவங்கதான் தப்பும். என்ன செய்யணும்? பாலிவு பயங்க காத்து ஜோம் பண்ணணும். அதே கிருபை தான். கிருபை இருந்துச்சுன்னா அந்த கிருபை பாதுகாப்பு. பிள்ளைகள் என்ன, பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணணும். பெற்றோர்கள் சேர்ந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள டெக்னாலஜி காலத்துல வாலிபர்கள் பரிசுத்தமா வாழ்றதோ ரொம்ப 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 கஷ்டம். ஊழியமா லகுவாயிடுச்சு. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் நாங்க பிரசவம் பண்ணோம்னா 3 நாள் காத்திருந்து தேவசம் கேட்போம். இன்னைக்கு பையன் என்ன பண்றாங்க? நெட்டை ஓபன் பண்ணிட்டு அதுல பிரசங்கத்தை எடுத்து ஈஸியா பண்ணிட்டு என்ன வளம் இருக்கும். ஜனங்களுக்கு என்ன தேவை அது கிடைக்காது. அவன் வசதி எடுத்து அவனுக்கு பிரியமான வசதி பண்ணிட்டு போவோம். இப்படிதான் ஆவிக்கு ஒரு சபை இருக்கு. இதெல்லாம் மனதில் அது கிருவை கிடையாது. இப்ப எழுப்புதல் உண்டாகும். அப்பதான் பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். ஏன்னு கேட்டா, எல்லாரும் இப்ப நம்ம யூடியூப் போடுறோம், நம்ம வெளில போகுது, அதை பாக்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டு அது வேற அதுல இப்படி போறது, இப்படி போற அடிச்சுட்டா வேற ஏதாவது போவோமே, சாத்தா அப்படி கெடுத்துருவான். முற்றிலும் பாவம் தெரியும் இருக்கு. ஏன் நான் வாலிபனா இருக்கும்போது பாவத்தை தேடி போகணும். இன்னைக்கு பாவம் நம்ம தேடி வந்துடுச்சு, நம்ம கையில இருக்கு. இதை எப்படி? ஒரே ஒரு வழிதான், அவருடைய கிருபை கிடைக்கும். கிருபைக்கு காத்திருக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். கிருபை இருந்தா மாத்திரம்னா தப்ப முடியும். சரியா, ரொம்ப நன்றியா. அதை தொடர்ந்து 2 தீமோத்தி 4:3 அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி அவங்களுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி போதகர்களை அவங்க தெரிஞ்சு கொண்டுட்டு அங்க போறாங்க. இப்ப அந்த வசனத்தை வச்சு நம்ம இப்போ யூடியூபை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்ப ஒரு பிரசங்கம் பாக்குறோம்னா நமக்கு இஷ்டமான ஒரு ஊழியக்காரங்களுக்கு பிரசங்கம் கேட்கிறோம். யாரு கடினமா பேசுறாங்களோ அவங்க பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. இப்ப நம்ம வியூஸ் பார்த்தாலுமே இப்போ ஒரு பாஸ்டர் நல்ல சத்தியம் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான வியூஸ் இருக்காது,
அதே இது இப்போ ஒருத்தவங்க நல்ல உற்சாகப்படுத்தி சந்தோஷமா ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாங்கன்னா அதுல வந்து நிறைய வியூஸ் இருக்கு. அப்ப அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிடலாம் எங்க அவங்களுக்கு நல்லா இருக்குதோ அதை நிறைய பேர் பார்க்க விரும்புறாங்க. அப்போ இந்த இதுல ஒரு விசுவாசி வந்து எப்படி அதை பகுத்தறிந்து தப்பிச்சு போகலாம்? அதான் பவுல் சொல்றாரு, கடைசி காலத்தில் ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்க செவித்தவர்களாகி சத்தியத்தொண்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சேர்ந்து போகும் காலம் வரும் சொல்றாரு. காலம் வரும் சொல்றாரு. தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற திரளான போதகங்களை தெரிந்து கொண்டு போவார்கள். அப்போ அவங்க இஷ்டப்படி பேசுற பாஸ்டர் தான் சேர்ந்து கொள்றாங்க. ஆனா என்ன சொல்றாரு தெரியுமா? அதுல நீயோ மன தெளிவாயிரு, அதான் முக்கியம். அதான் முக்கியம். பவுல் சொல்லல, அவனுக்கு திருத்தின்னு சொல்லல, அவனை போய் திருத்த சொல்லல. நீ தெளிவா இருந்துக்க, நீ சத்தியத்தை அறிஞ்சிக்க, நான் சொன்ன வசனத்தை பிடிச்சுக்கிட்டு தெளிவாயிரும். தீங்காது போய் தீங்காது அப்படி என்ன அவங்க தீங்கு வரதான் செய்யும். பல பிரச்சனைகள் வரும். அதை அனுபவிச்சுக்க, எடுத்து நிற்காத, அவங்களுக்கு உபதேசம் கொடுக்காத, சுவிசேஷ வேலையை செய், ஊழியத்தை நாமே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவங்களை திருத்த போக கூடாது. ஆனா கடைசி காலத்து வராங்க, நம்ம திருத்த நம்ம கெட்டு போயிடும். நாம அதை விட்டு விலகி நமக்கு தந்த ஆத்து மக்களை நாம காத்து சொல்லிக் கொடுக்கணும். இப்படி வருவாங்க, இதை விட்டு பிரிச்சு வரும். நாமே தெளிவா இருந்து நம்மையும் காத்துக்கொண்டு நம்ம கிட்ட இருக்கிற ஆத்து மக்களை நாம காத்து அவங்க திருத்த முடியாது. அது கடைசிக்கு அப்படிதான் இருப்பான். திரளான ஆட்கள், திரளான போதகர்கள் எழும்புவார்கள். அப்போ சத்தியம் பேசக்கூடிய கம்மியா இருக்கலாம். ஆனா திரளான சத்தியம் இல்லாம கட்டுக்கதையில பேசுறவன் நிறைய இருக்கிறான். திரளான கூட்டம் போகுது, அதை பார்த்து நீ செய்யாத, தெளிவா நீ எழுதி தெளிவா தீங்க அனுபவிச்சுக்கா, வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்றும். அதுதான் நாம நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும். அறிந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது தெளிவா இருக்கணும். தீங்க வந்து அனுபவிக்க வேண்டியதுதான். நோவா எப்படி அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டாரோ, அந்த 120 வருஷம் அவங்க பிரசங்கம் குடும்பத்தை காத்துக்கிட்டாரு, அவரையும் அவங்க குடும்பத்தையும் காத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப நமக்கு என்ன, நம்மையும் நமக்கு தந்த ஆத்துமாக்களையும் காத்துக்கொள்ளணும். அங்க போய் சொல்லாத அப்படி நமக்கு தேவையில்லை. அதான் அடிக்கடி சொல்லுவார், அவன் கோட் சொல்லிட்டு போடுதான், நம்ம சிப்பா போடும். அது ஏன் அவன் சொல்லுவாரு, நீ அவனை பாக்குற, நீ அவனை பார்க்க குறை சொல்லாத, அவனே மாதிரி மாறணும் நினைக்க ஆசைப்படாத. உனக்கு தேவன் எந்த தரிசனம் வந்தாரோ அதுல நினைச்சு உனக்கு ஏற்ற பலனை கத்த தருவார். அவனுக்கு ஏற்ற பலனை அவங்களுக்கு அவனை குற்றப்படுத்த கூடாது. நம்ம பிள்ளைகளுக்காக காப்பாற்றிக்கணும். அவனை மாதிரி மாறிட கூடாது. தெளிவா இருக்கலாம். அந்த தெளிவா இருக்கலாம். நம்ம சத்தியத்துல நிலைச்சிருக்கணும், ஐக்கியத்துல நிலைச்சிருக்கணும். அப்படி இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? நீங்க இதே மாதிரி நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பிரசங்கத்துல ஒரு சாட்சி சொல்லியிருந்தீங்க. நீங்க சூரத்ல பெந்தகோஸ் ஐக்கியத்துல வந்து எல்லாருமே அப்படி கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. 3 வருஷம் அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நீங்க வந்து அதுல ஒயிட் அண்ட் ஒயிட்லயே போவீங்க. அது லைட்டா சொல்ல முடியுமா? அது இல்ல, அது சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு கன்வென்ஷன் வைப்பீங்க. அது எல்லா சபையும் ஒன்னா இருந்து ஆராதிப்போம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா திருவிருந்து கொடுத்தாங்க. கோட் சூட்ல திருவிருந்து கொடுத்தாங்க. திருவிருந்து கொடுக்கும்போது நம்ம திருவிருந்து எப்படி கொடுப்போம்? சாயங்காலம் காலக்கழிவுதான் திருவிருந்து கொடுப்போம். இவங்க என்ன பண்றாங்கன்னா திருவிருந்து எல்லாரும் கொடுப்பாங்க. விஷயம் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களாம் போய் அப்பத்தை பிரெட்டை புத்துக்கிட்டு ரசத்தை குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு அது நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். எங்க உபதேசத்துல இருக்கு, நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன். சரி, அவங்க 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் ஆச்சு, 3ஆவது வருஷம் கழிச்சு விரும்புறாங்க. இப்ப நான் என்ன பார்த்தேன்னா, சரி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஏன் நம்ம மட்டும் வெளியே இருக்கணும்? நம்ம சமையல் சொல்லுவோம், உங்க மனசாட்சியில குற்றம் இல்லாம இருப்பீரானா நீங்க போயிடுங்க, அப்படி சொல்லணும். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு கமிட்டியில் என்ன பேசுறாங்க தெரியுமா? நம்ம திருவிருந்து கொடுக்க வேண்டாம், பால்பாண்டி பார்த்து மட்டும் ஒட்டப்படுது, இப்ப தனியா இருக்கிறாங்க, வேண்டாம் திருவிருந்து கொடுக்க வேண்டாம்.
அப்ப இது என்ன தெரியுதுன்னா, நான் விசுவாசிக்கிறேன், சத்தியில உறுதியா இருக்கிறேன், நான் வலுவ நினைக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? பிடிச்சிட்டாரு. அதுல இருந்து திருவிழா ஆராதனை இல்ல கிடையாது. ஆராதிப்போம், அப்படி சாப்பாடு உண்டு. அப்ப நாம வழித்தப்ப நம்ம போனாலும் நம்மை பார்த்த கர்த்தர் செய்தாரு, தடப்படுறாரு. சரி, நீயும் வசனத்தில் உறுதியா இதுதான் இப்படிதான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு கரெக்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் போயிருப்பேன். ஆனா கர்த்தர் செஞ்சுட்டாரு, அங்கேயே அவங்கள மாத்திட்டாங்க. அவங்களே மாத்திட்டாங்க. கர்த்தர் மாத்திட்டாங்க. நாம கட்டுக்க கூடாது. நம்ம சத்தியம் இருக்கிறோம்லவா, நான் கட்டு போக முடியும்ல. கண்டிப்பா அங்கே போட்டு என் மேல நம்ம ஜனங்கள் மேல ஒரு பிரியமா இருக்கு. நம்ம கட்டு போக கூடாது. நம்ம கர்த்தர் பாதுகாக்கிறோம்லவா, விசுவாசிக்கிறவங்க, சத்தியத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் தடவாரும் போது நமக்கு அது சகாயம் பண்ணுகிறார், பாதுகாப்பார். ஐயா, இப்போ நீங்க கடந்த 10 வருஷம் நம்ம இந்தியால நம்ம பார்த்தோம்னா, அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து அதிகமா ஒடுக்கப்படுறாங்க, சபைகள் சபையில வந்தே அடிக்கிறாங்க, அப்படி ரொம்ப கஷ்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. ஆனா இது மத்தியில சில சர்வே அப்படி சொல்றாங்க, இந்த 10 வருஷத்துல கிறிஸ்தவர்கள் வந்து ஆனா அவங்களுடைய எண்ணிக்கை வந்து பெருகி இருக்கு. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இருதயத்துல ஒரு பயம் இருக்கு. ஆனா அதுல வந்து நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த எண்ணிக்கை, இந்த சர்வே வச்சு பார்க்கும்போது அப்போ கிறிஸ்தவர்கள் பெருகுறாங்க. அப்ப இதுல விசுவாச மக்களை உற்சாகப்படுத்துற மாதிரி உங்களுடைய கருத்து? நீங்க கிறிஸ்தவத்தின் ஆரம்பத்தை பார்ப்பீரானா, உபத்திரவத்தினா சமப்பிருந்துச்சு. உபத்திரவத்துல கண்டிப்பா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் என்ன பண்ணாங்க? அடிக்க ஆரம்பிச்சாங்க. எருசலேம்ல உட்கார்ந்து நினைச்சாங்க, தின்னுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கேஸ் வருவாருன்னு பார்த்துட்டு இருக்கலாம். பார்த்துட்டு ஆண்டு என்ன சொன்னாரு? பரிசுத்த பெற்ற பின்பு நீ யூதயா சமரியா உலகம் எங்க போன்னு சொன்னார். இவன் நினைச்சுட்டான், உபத்திரவத்தை அனுபவிச்சார். அதுக்கப்புறம் சபை சிதறடிக்கப்பட்டுச்சு. சிதறடிக்கப்பட்டு அங்கே நினைச்சிட்டாங்க, சுவிசேஷத்தை. சபையின் வரலாற்றின் ஆரம்பமே சபை உபத்திரம் தான் கண்டப்பட்டுச்சு. சவுல் சபை துன்பப்படுத்தினா, உபத்திரப்படுத்தினா, அவனே என்ன செஞ்சான்? திரும்ப சபை கட்ட ஆரம்பிச்சான். அவனுக்கு உபத்திரம் வந்துச்சு, அடிபட்டான், மிதிப்பட்டான், யாக்கோபு கொல்லப்பட்டார், பேதுரு தலைகள் கொண்டாங்க, யோவான் பத்மத்துக்கு கடத்தப்பட்டார், பவுல் அடிக்கப்பட்டார். அப்ப இந்த உபத்திரவத்துலதான் சபை வளர்ந்துச்சு. இது அவங்களுக்கு தெரியாது. அப்ப எங்கெல்லாம் உபத்திரம் உண்டாகுதோ சபை வளர்ச்சி. இது கர்த்தருடைய சித்தம். அப்படித்தான் நம்ம ஜனங்களை உற்சாகப்படுத்தணும். ஆதி சபையில் ஏற்பட்ட உபத்திரம் இப்ப இல்ல. ஆனா அன்னைக்கு உபத்திரமத்தின் சபை இருந்துச்சு, வளர்ந்துகிட்டே. அரசாங்கம் எடுத்து நின்றுச்சு, ரோம அரசாங்கம் எடுத்து நின்றுச்சு. பவுல் அடித்த யூதர்கள் எதிர்த்து நின்றாங்க. ஆனா அந்த எதிர்ப்பு மத்தியிலையும் உபத்திரத்து மத்தியில என்ன செஞ்சது? சபை வளர்ந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் இவங்க நினைக்கிற மாதிரி சபை உபத்திரப்படுத்துறதுனால சபை அழிந்து போகாது, சபையோட. அதனாலதான் நேரு சொன்னாரு, கிறிஸ்துவ நினைச்சு அதை மூட்டைப்பூச்சி மாதிரி பண்ணாதீங்க. மூட்டைப்பூச்சி மாதிரி அவன் அமுக்குனா ஒரு மூட்டைப்பூச்சி அமுக்குனா 10 மூட்டை சொன்னான். அவன் அப்படியே விட்டுரு, வாழிச்சு போயிருவான், அப்படியே இருந்துருவாங்க. ஆனா உபத்திரப்படுத்தினா வளருவான். அது இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு புரியல. சித்தம் அப்படித்தான், உபத்திரவத்தின் மத்தியில தான் சபை வளரும். ஆரம்ப சபை அப்படித்தான், அதிகார சபையும் இப்போ அப்படிதான். உபத்திரம் வரும்போதுதான் சபை வளரும். இதை மாற்ற முடியாது. ஏன்னா சபை கிரீச்சது ஒரு கஷ்டம். இவனு என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா சூரத் சபையில தான் ஜனங்கள் தேடி வராங்க. ஆத்து பேர் போறதே கிடையாது, போறதே கிடையாது. ஆனா ஜனங்கள் தேடி வராங்க, கற்றுக்கொண்டு வர. உபத்திரம் இருக்கு, சபையை அடிக்கலாம் போவாதேங்கிறான். ஆனாலும் தேடி வர ஆண்டவர் கிரியை செய்கிறார். உபத்திரத்து மத்தியில தான் சபை வளரும். இதுதான் ஆதி நூற்றாண்டிலிருந்து நடக்கிற காரியம். அதான் அதை பற்றி பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருங்க. உபத்திரங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஜெபம் பண்ணு, அந்த மக்களை கர்த்தர் ரட்சித்து தருவார். இன்னும் தைரியமா கர்த்தருக்காக நமக்கு ஓகே.
ரொம்ப நன்றி பாஸ்டர் உங்க ஆலோசனைகளுக்கு. சந்தோஷம். படங்கள் ஓகே, தேங்க்யூ. கத்தர் ஆசீர்வதிப்பார்.